இந்திய மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள். அவங்களுடைய ஹாஸ்டல்ஸ்லாம் நொறுக்கப்பட்டன. உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர். பங்கர்ஸ்லாம் ஒரு சில ஹாஸ்டல்ஸில் உள்ள பங்கரில் இருக்கிறாங்களாம். என்னதான் பிரச்சனை? எதனால் இது ஆரம்பிச்சது? ஏன் இத்தனை மாணவர்கள், ஏறக்குறைய 17,000 இந்திய மாணவர்கள் கிர்கிஸ்தானில் இருக்கிறாங்க. அதோடைய கேபிட்டலான பிஷ்கேல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அங்கே எதற்காக அங்கே போனாங்க? ஃபாரின் மினிஸ்டரையும் இன்டீரியர் மினிஸ்டரையும் உடனடியாக அங்கே அனுப்பிச்சிட்டாரு. ஏறக்குறைய 3000 மாணவர்களை அங்கேருந்து இது பண்ணிட்டாங்க. ஃபேமிலிஸ்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ கான்டாக்ட் பண்ண முடியலையாம். ஒரு சில இடத்துலலாம் உள்ள பங்கர்லாம் வச்சு அங்கே வச்சு பாதுகாக்கிறாங்களாம். ஆனால் இவங்களால ஏர்போர்ட்டுக்கு வர முடியல. வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். கிர்கிஸ்தான் அப்படின்ற சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில் இருக்கிற இந்திய மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள். அவங்களுடைய ஹாஸ்டல்ஸ்லாம் நொறுக்கப்பட்டன. உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர். பங்கர்ஸ்லாம் ஒரு சில ஹாஸ்டல்ஸில் உள்ள பங்கரில் இருக்கிறாங்களாம். என்னதான் பிரச்சனை? தனி விமானம் மூலமாக ஒரு சின்ன குரூப் வந்திருக்கு இன்றைக்கி இந்தியாவுக்கு. சரி, எதனால் இது ஆரம்பிச்சது? ஏன் இத்தனை மாணவர்கள், ஏறக்குறைய 17,000 இந்திய மாணவர்கள் கிர்கிஸ்தானில் இருக்கிறாங்க. அதோடைய கேபிட்டலான பிஷ்கேல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அங்கே எதற்காக அங்கே போனாங்க? எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? இது எப்படி முடிய போகுது? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். கிர்கிஸ்தான் பார்த்திங்கன்னா அது சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி. ரொம்ப ஒரு அழகிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான் நம்மளுக்கு தெரியும். இந்தியாவுக்கு மேற்கே ஆப்கானிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான், அதுக்கு மேலே ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு மேலே பார்த்திங்கன்னா தஜிகிஸ்தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் இந்த கிர்கிஸ்தான். இது சீனாவை பவுண்ட்ரியாக வச்சுருக்கும். அப்புறம் தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி நாடுகள்லாம் இதோடைய பவுண்ட்ரி. இந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த கண்ட்ரி. டர்க்கிஷ் ரூல்குள்ள ரொம்ப காலம் இருந்திருக்கு. ஸோ இந்த கிர்கிஸ் அப்படின்றதே பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் வார்த்தை தான். VR 40 அப்படின்னு அர்த்தம். நாங்கள் 40 அப்படியாது. அதாவது என்னென்னா, மனஸ்ன்ற ஒரு அந்த காலத்தில் போற்றப்படுகிற ஒரு ஹீரோ 1000 வருடங்களுக்கு முன்பு. ஸோ அவர் தான் யுனைட் பண்ணாராம் ஒரு 40 டிஃப்ரெண்ட் கிளான்ஸை, 40 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புளை அவர் யுனைட் பண்ணியிருக்கார். ஸோ VR 40 அதான் கிர்கிஸ். இந்த டர்க்கிஷ் வேர்டு தான் அது. இது மங்கோலியன் எம்பையர் கீழேயும் இருந்துச்சு. அதற்கப்புறம் ரஷ்யா 1800s ரஷ்யா கீழே வந்துருச்சு. அப்புறம் யூனியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு 1917 இந்த போல்ஷெவிக் ரெவல்யூஷன் வாங்க விளாடிமிர் லெனின் தலைமையில் நடந்துச்சு. அப்போ ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருந்த ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ராஜாவை இது பண்ணிட்டு இவர் சோவியத், அதாவது மக்கள் ஆட்சி, ஒரு சோஷியலிசத்தை கொண்டு வரார். அதுக்கு கீழே இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏற்கனவே ரஷ்யன் எம்பையரில் இருந்தனால கிர்கிஸ்தான் USSR, யூனியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் கீழே வந்துருச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்தது. 1991 பார்த்திங்கன்னா USSR டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, சோவியத் யூனியன். மிகேல் கோர்பச்சேவ் அவர் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராரு, டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், பெரஸ்ட்ரோய்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்தார். அதை சரியாக பண்ணலை. ஸோ எப்படியோ நிறைய உடைந்தன. அப்போ நிறைய சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் உடஞ்சிருச்சு அந்த USSRலேருந்து. ஒன்று உக்ரைனு, அதுக்கப்புறம் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் உருவாச்சு. ரஷ்யா தனி நாடு ஆயிடுச்சு. ஸோ 1991 கிர்கிஸ்தான் அப்படின்னு ஒரு தனி நாடு ஆகுது. இப்போ கிர்கிஸ்தானில் தான் இப்போ பிரச்சனை. சரி, கிர்கிஸ்தானுக்கு ஏன் இத்தனை இந்திய மாணவர்கள் போகிறாங்க? இதற்கு காரணம் என்னென்னா, அங்கே உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸோடைய இது காஸ்ட்டு ரொம்ப 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 கம்மி. இப்போது இந்தியாவில் ஒருத்தர் நீட்டு எழுதிட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கலன்னு வைங்களேன், அவங்களுக்கு இன்றைக்கி கோடிகள் ஆகுது, 2-3 கோடி ஆயிடுது. ஆனால் அதே சமயத்தில் நீட் பாஸ் பண்ணியிருந்தா, நீட் பாஸ்ன்றது 720 மார்க்கு 50th பர்சன்டைல்னுவாங்க. அது ஏறக்குறைய 120, 30, 140 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த மார்க் வாங்கிட்டாலே ப்ரைவேட் காலேஜஸ்க்கெலாம் எலிஜிபிள். ஸோ இதே ஸ்கோரை அங்கேயும் அட்மிட் பண்ணுறாங்களாம் கிர்கிஸ்தானில். ஆனால் கிர்கிஸ்தானுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, மொத்தமே ஒரு 20லேருந்து 22 லட்சத்துக்குள்ள 5லேருந்து 6 வருஷம், 5 வருஷம் படிப்பு, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்,
மொத்தத்தையும் முடிச்சிடலாம். அது இல்லாமல் அந்த அங்கே இருக்கிற அந்த ஈகோ சிஸ்டமே, நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்லி பீப்புள், ஹாஸ்டல்ஸ்லாம் ரொம்ப சீப்பு. இந்த மெடிக்கல் டிகிரி அப்போ அக்செப்ட் பண்ணுவாங்களா? உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்திய அரசே சொல்லியிருக்கு அந்த நாட்டோடைய மெடிக்கல் இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு. WHO வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லோரும் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா வெறும் 20லேருந்து 22 லட்சம், அதாவது 22 லட்சம் பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் 2-3 கோடி கொடுத்து இந்தியாவில் படிக்கிறத விட கிர்கிஸ்தானில் கம்மி. அதே மாதிரி தான் உக்ரைனுக்கு நிறைய மாணவர்கள் போவாங்க, பிலிப்பைன்ஸ்க்கு நிறைய பேர் போகிறாங்க, சீனாவில் உள்ள ஊஹானுக்கு நிறைய பேர் போவாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை? இந்த மே மாதம் 13ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, ஈஜிப்சியன் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த மெடிக்கல் இதுக்காக ஈஜிப்சியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டுமே 20லேருந்து 22 லட்சம். ஸோ கம்பேரிட்டிவ்லி சீப்புன்றனால நிறைய பேர் அங்கே போகிறாங்க. ஸோ இந்த மே 13ஆம் தேதி பிஷ்கே தான் கிர்கிஸ்தானுடைய கேபிட்டல். ஸோ அங்கே உள்ள ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஈஜிப்சியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸை அடிச்சிருக்காங்க. லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸை அதற்கு முன்னாடி அந்த எஜிப்சியன் ஸ்டூடெண்ட்ஸை அடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணும் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு தகராறு. அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த ஈஜிப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கள அடிச்சிருக்காங்க. யாரை? லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸை. இதை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ லோக்கல் பாப்புலேஷனில் அவ்வளோ ஒரு அஜிடேஷன் வந்திருக்கு. நம்ம இவ்வளோ காலம் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்ம கொடுக்குற இடம், இவங்கெல்லாம் எங்கேருந்தோ வராங்க, இவங்களை நம்ம தான் பாதுகாத்துட்டு வரோம், ஆனால் இவங்க எப்படி நம்ம மாணவர்களை அடிக்கலாம் அப்படின்ட்டு மே 17ஆம் தேதி, அதாவது இது வந்து ஒரு சைலண்ட்டாக போயிருக்கு. இந்த வீடியோ அவ்வளோ வைரலாக இருக்கு. மே 17 ராத்திரி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய குரூப் லோக்கல் பாப்புலேஷன் வந்து ஆங்காங்கே யாரெல்லாம் அந்த ப்ரௌன் ஸ்கின் சொல்லுவாங்க. ஸோ அடித்தது என்னவோ ஈஜிப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தகராறு. ஆனால் மாட்டிக்கிட்டது என்னென்னா, பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்களை பொறுத்தவரை, நம்ம பொறுத்தவரை பாகிஸ்தான் வேற, பங்களாதேஷ் வேற, இந்தியன் வேறன்னு சொல்லுவோம். ஆனால் முகஜாடையில் அவங்களுக்கு எல்லாம் ஒன்றா தான் தெரியுறாங்களாம், ஈஜிப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வரை. அதனால் எல்லா இடத்தையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதாவது பெண்களெல்லாம் இழுத்து போய் ரொம்ப ஒரு மாதிரி அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ என்ன காரணம் என்னென்னா, அவ்வளோ எப்படி நீங்கள் எங்கள் மாணவர்கள் மேலே கை வைக்கலாம் அப்படின்றது தான். இதற்கு உண்மையாக, அதாவது உள்ள ஏன் இவ்வளோ ஒரு இது இருக்குது, ஏன்னா திடீர்னு ஒரு சின்ன தகராறு ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது? இதற்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் காலமாகவே அந்த லோக்கல் பாப்புலேஷன் கிர்கிஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எரிச்சல் இருக்கான். நம்மளுடைய வேலையை எல்லாம் இந்த வெளிநாட்டு ஆளுங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டு ஆளுங்க வேலைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, ஆக்சுவலாக வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டு ஆட்கள் நிறைய பேர், ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் நிறைய ரஷ்யன்ஸு கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ்க்கு பயந்துட்டு இங்கே இல்லீகல் இமிக்ரேஷனில் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய பங்களாதேஷிஸ், பாகிஸ்தானிஸ், அருகில் உள்ள தர்கமனிஸ்தான், இந்த மாதிரி நிறைய நாடுகள்லேருந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்களாம் இல்லீகலாக இமிக்ரெண்ட்டாக. அவங்க என்ன பண்ணுறாங்களான்னா, கிடைக்கிற எவ்வளோ காசு கிடைச்சாலும் வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க. அப்போது லோக்கல் பாப்புலேஷனால் அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணுற ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இன்னொருத்த வந்துட்டு எவ்வளோ காசுனாலும் ஓகேன்னு சொல்லி வேலை பார்த்துட்றாங்கல்ல அப்படின்னு. ஸோ இதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டினர் மேலே ஒரு எரிச்சல் வந்துக்கிட்டே இருந்ததுக்கு இது எல்லாம் கல்மினேஷன் கடைசியாக தான் இதை பார்த்த உடனே நீங்கள்லாம் எங்கள் மாணவர்கள் அடிக்கிறீங்களான்னு சொல்லி திருப்பி ரொம்ப பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க, ஒரு சிலர் இறந்தார்கள் அப்படின்லாம், அதாவது சில மாணவர்கள் குறிப்பாக பாகிஸ்தானி மாணவர்கள்லாம் இறந்தார்கள்லாம் நியூஸ் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் சும்மா போய் வதந்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக பாகிஸ்தான் உடனே என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டரையும் இன்டீரியர் மினிஸ்டரையும் உடனடியாக அங்கே அனுப்பிச்சிட்டாரு. ஏறக்குறைய 3000 மாணவர்களை அங்கேருந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க போய் லோக்கல்லாம் அந்த பிரசிடெண்ட்டை பார்த்து நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க. நம்ம அரசும் ஏற்கனவே நம்மளுடைய எம்பசி, நம்ம லோக்கல் நம்ம இந்திய மாணவர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்காங்க, நம்ம எம்பசியில் உள்ளவங்க. அதற்கப்புறம் இப்போ ஒரு ஃப்ளைட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு செட்டு மட்டும், இன்னும் நிறைய பேர் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க.
இதேமாதிரி பங்களாதேஷை பொறுத்தவரை அவங்களுக்கு டைரெக்டாக அங்கே இது இல்லை, எம்பசி இல்லை. ஸோ வேறு ஒரு கண்ட்ரி மூலமாக அவங்களும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ முடியல, இன்ன வரைக்கும் முடியல. ஏன்னா இன்னும் பாகிஸ்தானுக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் போய்கிட்டு இருக்குது, ஸ்பெஷல் ஃப்ளைட்ஸ் மூலமாக இவாக்குவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு ஃப்ளைட் தான் வந்திருக்கு. ஏன் அவங்களால, ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கே அவ்வளோ பயப்படுறாங்களாம். ஏதாவது ஒரு வீடியோ இன்னொன்று வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக வெடிச்சிரும் அப்படின்றாங்க. சரி, அந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அரசை பொறுத்தவரை, அதாவது கிர்கிஸ்தான் அரசு ரொம்பவே ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸை இறக்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அது வந்து ஒரு முக்கியமான ரெவென்யூ, இத்தனை மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறது. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே நல்லாவே ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த டிஸ்கண்டென்ட், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெறுப்புணர்ச்சி, மற்றவங்களாம் வந்து நம்ம வேலையை எடுத்துக்கிறாங்கன்றது தான் இந்த சைடில் இப்போ மாணவர்கள் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றாங்க. ஸோ அது இது பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போதுக்கு என்ன பண்ணுறாங்களான்னா ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறாங்களாம். நிறைய பேரால் கான்டாக்ட், ஃபேமிலிஸ்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ கான்டாக்ட் பண்ண முடியலையாம். ஒரு சில இடத்துலலாம் காலேஜஸ், ஆனால் காலேஜஸ்லாம் அவங்களுடைய மாணவர்களெல்லாம் பத்திரமா தான் பாதுகாத்துருக்காங்க. நிறைய உள்ள பங்கர்லாம் வச்சு அங்கே வச்சு பாதுகாக்கிறாங்களாம். ஆனால் இவங்களால ஏர்போர்ட்டுக்கு வர முடியல அப்படின்ட்டு அதற்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கடந்த 2 நாளாக முன்னோட ஃபார் பெட்டராம், அமைதி தான் இருக்குது. ஆனாலும் திடீர்னு ஒரு தீப்பொறி பத்துச்சுன்னா பயங்கரமாக வெடிச்சிரும் அப்படின்றாங்க. ஸோ இப்போத்துக்கு வெறும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்குது. ப்ளஸ் நிறைய மாணவர்கள் எப்படியாவது இப்போ ஊர் வந்து சேரணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா எப்படியும் இப்போ சம்மர் வெக்கேஷன் வேறு ஸ்டார்ட் ஆகுதான். இந்த பய உணர்ச்சியில் அங்கே இருக்கிறது பேரண்ட்ஸ்க்கும் பயம், மாணவர்களுக்கும் பயம். ஸோ இந்த இஷ்யூ எப்படி சால்வ் ஆகணும், கொஞ்சம் நாள் எடுக்கும். லோக்கல் பீப்புளும் உணரணும், அவங்க உணர்வாங்க. ஏன்னா இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு. கிர்கிஸ்தானை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த நாடு லொக்கேஷனே ரொம்ப எக்கனாமிக். இதில் இன்ஃபேக்ட் கோல்டு டெபாசிட்ஸ்லாம் உண்டு. இந்த கண்ட்ரி ஒண்டி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஓஷன்லேருந்து ஃபார்தஸ்ட் கண்ட்ரி. அதாவது உலகத்தில் எத்தனையோ நாடு இருந்தாலும் எந்த நாடு வந்துட்டு ஒரு ஓஷன்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்குன்னா கிர்கிஸ்தான் தான். அங்கே உள்ள நதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கடலில் வந்து கலக்காது, அங்கேயே உள்ளே இருக்கும். நிறைய வேலிஸு, மவுண்டன்ஸு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. ஆனாலும் ரிசோர்ஸஸ் பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியமான இது, இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் போய் படிக்கிறது. ஸோ அவர்களுடைய அரசும் மக்களும் எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம மாணவர்களும் சேஃபாக பத்திரமா இருப்பாங்க, பத்திரமா வந்து சேருவாங்கன்னு நாமளும் நம்புவோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.